அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்ல தோரோட உடம்பு வருஷக்கணக்கா கண்டதையும் சாப்பிடான்னுகிட்டு கேம் விளையாண்டதுனால மாறிடுச்சு. நெறைய பேரு கிறிஸ் ஹேம்ஸ்வொர்த் உண்மையாவே வெயிட் போட்டாருன்னு நெனச்சாங்க. ஆனா அந்த தொப்பை ஒரு செயற்கை வயிறு. அவரோட உடம்ப வச்சு சிலிகான்ல ஒரு வயிறு செஞ்சு அத அவர் கட்டிக்கிட்டாரு. அந்த தையல் தெரியாம இருக்கிறத தான் ப்ரோ தோர்ன்னு பேர் வச்சாங்க. கையில கிளவுஸ் கூட போட்டிருந்தாங்க. அந்த ஓரங்கள மறைக்க. ஒரு ஜாலியான விஷயம் என்னன்னா, அந்த வயிறு 40 பவுண்ட் இருந்துச்சாம். அதனால தான் தோரால படத்துல ஓட முடியல. அதே எண்ட் கேம்ல டோனி ஸ்டார்க்கு இறுதி சடங்கு நடக்கிற சீன்ல எல்லாரும் ரொம்ப சோகமா இருப்பாங்க. ஆனா என்ன தெரியுமா? அந்த சீன் ஒரு இறுதி சடங்குன்னு நடிகர்களுக்கே தெரியாது. டாம் ஹாலண்ட் கிட்ட அது ஒரு கல்யாணம்னு சொல்லிட்டாங்களாம். எனக்கும் அப்படித்தான் சொன்னாங்க. அதனால ஷூட்டிங்ல அவங்க சந்தோஷமா ஒருத்தர் ஃபோன்ல வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. போனஸா இந்த சீன் எடுக்கிறதுக்கு நெறைய செலவாச்சாம். அவ்வளோ பெரிய பெரிய நடிகர்கள் இருந்ததால அவங்க சம்பளம் மட்டும் $170 மில்லியன். அயர்ன் மேன் முதல் பாகத்துல பெப்பர் டோனியோட ஆர்க் ரியாக்டர் மாத்தும்போது அவ கை அவனோட நெஞ்சுக்குள்ள போற மாதிரி இருக்கும். நெறைய பேரு அது கிராபிக்ஸ்ன்னு நெனச்சாங்க. ஆனா அந்த ஓட்ட உண்மையாவே செஞ்சாங்க. ராபர்ட் டவுனி ஜூனியரோட நெஞ்சுல சிலிகான் ஒட்டி அதுல ஒரு ஓட்ட போட்டு பொய்யான நரம்புகள வச்சு ரொம்ப தத்ரூபமா செஞ்சிருந்தாங்க. அந்த சிலிகான் தெரியாம இருக்க டோனியோட சேர்ல ஒரு ரகசிய ஓட்ட இருந்துச்சாம். ஆர்டிஜே அதுக்குள்ள உட்கார்ந்துகிட்டாரு. அந்த எஃபெக்ட்ட நம்புற மாதிரி இருக்க பொய்யான கால்கள கூட அந்த சிலிகான்ல பொருத்தி இருந்தாங்க. கிராபிக்ஸ் வச்சு நடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சாம். வாண்டாவோட மேஜிக் சீன்லாம் எலிசபெத் ஓல்சன் எதுவுமே இல்லாம வெறும் கற்பனையில நடிச்சிருக்காங்க. பால்கன் கூட அவங்கள கலாய்ச்சிருக்காரு. ஒரு இன்டர்வியூல அவங்க படத்துல பூரா ஒரே பாட்டியா தான் இருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஹல்க், தானோஸ் மாதிரியான கிராபிக்ஸ் கேரக்டர்களுக்காக நடிகர்கள் மோஷன் கேப்சர் உடை போட்டுக்கிட்டு அவங்க உயரத்துக்கு ஏத்த மாதிரி தலையில விசித்திரமான பொம்மைகளை வச்சு நடிச்சாங்களாம். அப்பதான் கூட நடிக்கிறவங்க தப்பான இடத்துல பார்க்காம இருப்பாங்களாம். ஒரு பெரிய பேப்பர் தலையை முன்னாடி வச்சுக்கிட்டு சீரியஸா நடிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு யோசிச்சு பாருங்க.